கேட்டோம், முன்னே சொன்னது. அந்த உயிர்த்தெழுது சொன்னதின்படியே எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். இயேசுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல்ல எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இப்போ பிதா இப்போ அந்த உயிர்த்தெழுதல மறுக்கக்கூடிய அநேக செய்திகள் இருக்கிறது. இயேசு உயிரோடு எழவில்லை. அது பல தேரி இருக்கு, எக்கச்சக்கமான தேரி இருக்குது. ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் மேற்கொண்டு பிதாவுடைய உயிர்த்தெழுதலை தேவனுடைய வார்த்தை நிரூபிக்கிறது. ஏன்னா ஒருத்தர் சொல்றாரு, சிலுவையில் இயேசு கிறிஸ்து மயங்கி இருந்தார், அவர் சாகலை, அவரை எடுத்து கல்லறையில் வச்சுட்டாங்க, உயிரோடு வந்துட்டாரு அப்படின்ட்டு. அதுக்குத்தான் தேவன் எதை செஞ்சாலும் தேவன் செய்ததை யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. தேவன் எதை செய்தாலும் அதை பர்ஃபெக்டாக செய்கிறவர். சத்தமாக. தேவன் எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிறவர். இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்போம். தேவன் செய்ததை யாருமே மறுக்க முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்று தேவனை பொய்யராக்கணும், இல்லை அவங்கள பொய்யராக்கிறோம் அந்த விஷயம். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய இயேசு உயிரோடு எழவில்லை, பல காரியம் இருக்குது. இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை என்று ஒரு சில காரியங்கள் இருக்குது. இயேசு மட்டும் சிலுவையில் அறையாமல் அதை யூதாஸை அடிச்சிட்டாங்க சிலுவையில். அப்போ யூதாஸ் சிலுவையில் அரைஞ்சா என்ன சொல்லியிருப்பான்? சொல்ல முடியுமா? பிதாவே இவர்களை மன்னிங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என் ஜீவன் உங்க கையில் கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? அந்த நேரத்தில் நிதானமா கூலா அதோ உன்னுடைய தாயின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒருவேளை யூதாஸ் அங்கே வச்சிருந்தாங்கன்னா சிலுவைக்கே போகல, சும்மா கீழே நின்று ஒருத்தன் சொல்றான், சத்தியமா தெரியாதுங்க இயேசுவை, சபிக்க தொடங்கினானா, சிலுவைக்கு போக வேண்டியதில்லை. ஆனா அப்ப சிலுவைக்கு அமைச்சிருந்தா என்னன்னு சொல்லியிருப்பான் அந்த மனுஷன். அதனால உயிர்த்தெழுதலை யார் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவேளை மயக்கத்திலிருந்து எடுத்து உயிரோட வந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று நடந்துச்சு. அவர் இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து விட்டாரா, இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. அப்போ மரித்ததை யாரு ஊர்ஜிதம் பண்ணுகிறார்கள் என்றால் அவருடைய சீஷர்கள் அல்ல, அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்களே. இந்த மறிச்சிட்டான், இவனை கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த எத்தனை 3 நாள் உயிரோட வருவான்னு சொன்னால் அதனால் பாதுகாத்து கொள்ளுங்கன்னாங்க. அப்படின்னா என்னன்னா, அவருடைய எதிரிகளே இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்பதை ஒற்றுக்கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைஞ்சாங்களே, ஒரு கைத்தட்டு. நான் என்ன சொல்றேன், தேவன் செஞ்ச கிரியையை யாரும் மறுக்க முடியாது. அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது, அவரை சிலுவையில் யார் கையில் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க? ரோமர் கையில் அடிக்க ஒப்பு கொடுத்தாங்க. 100க்கு அதிபதி என்ன செய்யறான்னா, அவரை பார்த்துட்டு, அவர் மரிச்சதை பார்த்துட்டு, இவர் மெய்யாகவே தேவனுடைய, அப்போ யாரெல்லாம் சாட்சி? அவருக்கு விரோதமாக ஆப்போசிட்டா இருந்தவங்க சாட்சி, 100க்கு அதிபதி சாட்சி, அதுக்கப்புறம் ஒரு போர் சேவகனும் சாட்சி. எப்படின்னா, அவர் மரிச்சிட்டாரு, 2 பேருடைய கால் எலும்புகளை உடைச்சாங்க, ஆனால் இயேசுடைய கால் எலும்புகள் உடைக்கப்படலை. ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றாயிலும் முறிக்கப்படுவது இல்லை. அப்படின்னா இயேசுவை என்ன செஞ்சாங்க? ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லுது, அவரை குத்தினவர்கள் அவர்களை என்ன பண்ணுவாங்க? அவரை காண்பார்கள். அப்படின்னா ஒருத்தன் ஈட்டியை எடுத்து, எல்லாம் சொல்லுங்க பாப்போம், நம்ம ஒரு ஈட்டி மாதிரி கிடையாது, எழுதம்னோண்டு முன்னாடி ஏதோ கூர்மை அந்த மாதிரி இல்லை, அது 8 அடி நீட்டு. அதனால தான் ரோமர்களுடைய போர் முறைகள் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவங்களுடைய ஆயுதம், மங்கோலியர்களுடைய 400 வருஷம் ஆண்டார்கள் மங்கோலிய ராஜ்யம். அவர்களுடைய போர் முறைகள் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர்களுடைய ஆயுதங்கள் வித்தியாசம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆயுதங்கள், எந்த ஆயுதத்தை யார் பவராக வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த ரோமர்கள் கையில் ஏன் யாரும் நிற்க முடியலன்னா, 8 அடி நீட்டு. 8 அடி நீட்டுனா வால் எவ்வளோ தூரம் இருக்கும்?
சண்டை போடுற வால் 4 அடி தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஒரே ஒருத்தருடைய வால் மட்டும்தான் ரொம்ப அதிகமான நீளம் உள்ளது. இதெல்லாம் படிக்கணுங்க. சில நாங்கள வரலாற்று வித்தியாசமான வாழ்க்கைகள் இருக்குது. அந்த காலத்தில் வச்சு அவங்க சண்டை போட்டது. 8 அடி நீட்டு இருக்கிறதுனால நம்ம கை என்ன 2.5 அடி, அதுக்கு மேலே வால் 6 அடி தான் வரும், 7 அடி வரும். ஆனால் இவர்களுடைய ஆயுதம் இன்னும் தூரமாக இருக்கிறதுனால எதிரியை ஈஸியாக கொன்று போட்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை அந்த 8 அடி ஆயுதத்தை வச்சு அவன் என்ன பண்ணான், குத்துனதில் எந்த பக்கம் இருக்குது இருதயம்? ஒரு டாக்டர்கிட்ட கேட்டாங்க, எந்த பக்கம் இருக்குதுன்னு கேட்டாங்க. எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடு. அவர் சொன்னார் ரைட் சைடுன்னு சொன்னார். நம்ம ஊர் டாக்டர் அப்படி. சரி, அது இருக்கட்டும். அப்போ விழாவில் கீழே குத்தும் போது என்ன ஆகுதுன்னா அது இருதயம் வரைக்கும் போச்சான். எத்தனை வரைக்கும் போச்சு? அப்போ இருதயத்தில் ஒருத்தன் குத்துப்பட்ட பின்பு உயிரோடு இருக்கிறது கஷ்டம். ஒன்று, அது கரெக்டாக இருதயத்தில் குத்தப்பட்டு ரெக்கார்டு. எல்லாம் சொல்லுங்க. பைபிள் எல்லாமே ரெக்கார்டு. தேவன் பேசினதெல்லாம் ரெக்கார்டு, எழுதுனதெல்லாம் ரெக்கார்டு. குத்துனாங்க, அதுலேருந்து என்ன வந்துன்னா ரத்தமும் சலமும் வந்ததுன்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு. ரத்தமும் சலமும் எப்படி வரும்? ஒரு மனுஷனுக்குள்ள உயிரோடு இருந்தான்னா ரத்தம் தான் வரும். என்னன்னா இந்த ரத்தம் ஒருவன் மரித்த உடனே என்ன ஆனா ரத்தமும் அதில் இருக்கிற சில சீரம்னுவாங்க, அது பேர் மெடிக்கல் ரீதி வேற பேர். அது ரெண்டும் பிரியும். அந்த பிரிஞ்சதுனால, அவர் மரிச்சதுனால தான் அது பிரிஞ்சுது. அது பிரிஞ்சதுனால தான் ரத்தமும் சலமும் தனியாக வந்துச்சு. அப்போ குத்தனவன் என்ன சொல்றான், ரெக்கார்ட் பண்ணி குத்திட்டு இவர் மெய்யாகவே என்ன செஞ்சிட்டாரு, மரித்து போனார். அவர் ஜீவனை விட்டும் போது இன்னொரு அடையாளம் நடக்குது. அவர் ஜீவனை சிலுவையில் விடும்போது எங்கன்னா தேவாலயத்தில் திரைச்சீலை கிட்டத்தட்ட ஒரு 8 மாடுக்கு மேலே, இந்த பக்கம் ஒரு 4 மாடு, இந்த பக்கம் ஒரு 4 மாடு இழுத்தா கூட கிளியாதான் அந்த திரைச்சீலை. அவ்வளோ பெரிய திரைச்சீலை, மகா பரிசுத்த தலத்துக்கும் பிரகாரத்துக்குமாக போடப்பட்ட திரைச்சீலை. அதுவும் அது கீழேருந்து கட் பண்ணப்படலை. நல்லா கவனிக்கணும், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது கீழேருந்து கட் பண்ணப்படலை. இவர் தன்னுடைய ஆவியை கொடுக்கும் பொழுது அது மேலிருந்து 2ஆக கிழிந்தது. தேவன் அவர் ஜீவனை விட்ட போது இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ ஒரு குத்தனவன் சொல்றான், அவர் என்ன செஞ்சார், மறிச்சு. அவரை சிலுவையில் அறையப்பட்டவன் சொல்றான், அவர் மரித்து போய்விட்டார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவர் மரித்து போய்விட்டார். ஈட்டில குத்தனான அவன் சொல்றான், இயேசு மரிச்சு போயிட்டாரு. அப்புறம் எல்லாம் ரெக்கார்டா இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். உண்மையாகவே அவர் சிலுவையிலே மெய்யாகவே சிலுவையிலே மரித்தார். அப்போ வேற ஒரு ஆளை யாரும் என்ன செய்யல, சிலுவையில யூதாச அடிக்கல, இயேசுவைத்தான் அடித்தார்கள். சரி, இயேசு மரிச்சிட்டாரு. 3ஆம் நாள் உயிரோட எழுப்புறதுக்கு இன்னொரு தேர் என்ன சொல்றாங்கன்னா, வச்சாங்க கல்லறையில் வச்சாங்க, உயிரோட வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? எப்படிங்க 3 நாள் மூச்சு விடாம இருக்க முடியும்? அவருக்கு என்ன பூசினாங்களாம்? தைலம் பூசினாங்களாம். அப்ப மரிச்சவர்களுக்கு தான் தைலம். அவங்க அதாவது இயேசுவுக்கு சாதகமானவர்களே சொல்றாங்க இயேசு மரிச்சு போயிட்டாரு. இயேசுடைய எதிரி சொல்றாங்க மரிச்சு போயிட்டாங்க. சர்டிபிகேட் சொல்லுது, என்னப்பா அவர் மரிச்சிட்டாரு, நீ எடுத்துக்கோ, சிலுவையிலேருந்து இறக்கி சரீரத்தை. இதெல்லாம் ரெக்கார்டு பார்த்துக்கிடுங்க பைபிளை. ஏன்னா ஒவ்வொரு காரியமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றதெல்லாம் ரெக்கார்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் பிதாவினுடைய கிரியை குமாரனுக்குள்ளாக செய்தது. அதை யாருமே மறுக்க முடியாது. அதனால அவருடைய இன்னொன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இயேசு உயிர்த்தெழல வருது. ஒருத்தர் சொல்றாங்க, ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா அவங்க நினைவாகவே ஒருத்தர் இருக்கும்போது என்ன ஆகுனா, திடீர்னு அவங்க வர்ற மாதிரியும் போகிற மாதிரியும் நிற்கிற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் இருக்கும். ஆனால் இது நடக்கிறது 1 லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் நடக்கும்.
ஒரே நேரத்தில் நிறைய பேருக்கு நடக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் 500 பேருக்கு நடுவில் ஒரே நேரத்தில் நடந்தது. அவர் காட்சி அளித்தார். ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்தார். பன்னெண்டு பேர் 11 பேரும் கதவை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறான். உள்ள போயிட்டு, இது கற்பனை கிடையாது, நல்லா கவனிங்க. அவங்க தேன் அடைய கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க, அவர் வாங்கி சாப்பிட்றாரு. முடியுமா? இது கற்பனையா? இது கற்பனை இல்லை. அடுத்த சீன் பாருங்க. வரும்போது ஒருத்தன் இல்லை, நம்ம ஊர் ஆளு. யாரு? தோமா. இல்லைன்னா ஒன்று அவனுக்குன்னே அடுத்த 8 நாள் கழிச்சு வந்தாராம். வாரத்தின் முதலாம் நாள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. வந்துட்டு நேராக யாரையும் டச் பண்ணல, நேராக தோமா கிட்ட போயிட்டாரு. தோமா, நீ என்ன சொன்ன? அன்னைக்கு சொன்னதையும் சொல்றாரு. நீ என்ன சொன்ன? சந்தேகம் என்ன? நான் உயிரோடு எழுந்தேன்றதை நீ சந்தேகப்படுற என்ன தோமா? நான் உனக்காக செஞ்சதை சந்தேகப்படுற. நான் உயிரோடு எழும்பல நீ சந்தேகப்பட்டனா? நான் உன் பாவத்தை மன்னிச்சனா இல்லையா என்றதை நீ சந்தேகப்படுற. நான் உன்னை சுகமாக்குறனா இல்லையா என்பதை நீ சந்தேகப்படுற. அப்போ உன் சந்தேகத்தை தீர்க்கிறதா முதல் வேலை. வா, காயத்தை கையை காமிச்சு தொட்டுப்பார். தோமா, அவ்வளோ அந்த அளவுக்கு சந்தேகம். பார்த்தா தான் நம்புவேன்னு வேற சொல்ற. ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கட்டும், நான் நம்புறேன். எந்த அற்புதம் நடக்கலாலும் தேவன் சொல்லி இருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்றார், கையை தொட்டு பார்த்தான் ஒருத்தான். எல்லாம் சொல்லுங்க. சிலுவையில் அரைஞ்சது அப்போ யாரு? இயேசு. இவன் ரெக்கார்டு சொல்றான். அதுவும் ஏதோ கற்பனையில் இல்லை, சந்தேகம். இது நம்பாத ஒருத்தன் சொல்றான், தொட்டு பார்த்தேன். கையை என்ன பண்ணானா உள்ள? அது மாத்திரம் இல்லை, அவன் சொல்ல அந்த அடையாளம், இந்த அடையாளம் மட்டும் இல்லை, விளாவில் ஒரு அடையாளம் இருக்கு, ஈட்டி வச்சு குத்துனாங்களே, அதுலேயும் கை போட்டு பார்த்தா தான் நம்புவேண்ணா. சரிடா, உன் நம்பிக்கைக்காகவே போடுறா கையை. போட்டு காமிச்சார். உயிர்த்தெழுதல்னா என்ன தெரியுமா? உன் சந்தேகத்தெல்லாம் தீக்கிறது தான் உயிர்த்தெழுதல். உன்னை நம்ப வைக்கிறது தான் உயிர்த்தெழுதல். அதனால உயிர்த்தெழுதலை யாருமே என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கையை போட்டு முடிச்சாச்சு. யாரெல்லாம் சந்தேகமா நடந்தாலும் எல்லாரையும் சந்திக்கிறார் இயேசு. அதனால யாருமே மறுக்க முடியாது. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எல்லா கடைசியில எனக்கும் அவர் தரிசனமானார்ன்ட்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சாட்சி சொல்வது எது என்றால், நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை சாட்சி சொல்லுது. இந்த சுகம் நடக்குதே, விடுதலை நடக்குதே, பிசாசை விரட்டுறமே, இதெல்லாம் எதை சாட்சி சொல்லுதுன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை சாட்சி சொல்லுகிறது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இவ்வளவு நிரூபணம் இருக்கிறது. இன்றைக்கும் திறக்கப்பட்ட கல்லறை, திறந்திருக்கிற ஒரே உலகத்தில் ஒரே கல்லறை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மட்டும்தான். அங்க போட்டிருக்கு, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று. வேற எந்த கல்லறையிலும் உலகத்தில் இப்படிப்பட்ட எழுதப்பட்டது கிடையாது. அதனால நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒருவர், அவர் மரித்தார், நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், இன்றைக்கும் 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார், அவர் நமக்குள்ளே வாழ்கிறார். இது பிதாவுடைய கிரியை. இதை யாராலும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஏன்னா இது எதனுடைய அடிப்படையில் கிறிஸ்தவம் இருக்கு தெரியுமா? இயேசுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிற காரியத்தில் தான் கிறிஸ்தவம் அடித்தளம் நிற்குது. இந்த 12 பேர் 11 பேர் அதுக்கப்புறம் ஒருத்தரை ஏற்றுக்கொண்டாங்க.
அப்போஸ்தலர். அந்த 12 பேரும் சாகரத்துக்கு பேதுருவை எங்கே சிலுவையில் அரைஞ்சிட போகிறாங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணா. எல்லாம் சொல்லுங்க. தெரியாது, சத்தியமாக தெரியாது. அப்புறம் சொல்லுங்க பாபு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தெரியாது. அப்புறம் அந்த ஆளை நான் பார்த்தது. இப்படிப்பட்ட சொன்ன ஒருத்தர் என்னை இப்படி சிலுவையில் அறையாதீங்க, என்னை திருப்பி வச்சு சிலுவையில் அறைங்கன்னு சொன்னார்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார். இந்த 12 பேர்ல ஒருத்தரை தவிர மற்றவங்க எல்லாருமே வாளால் அறுப்புண்டார்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள், கொடூரமாக மரணத்தை தழுவும். இது எல்லாம் எதுக்காகனா அவங்க பார்த்ததையும் அவங்க கேட்டதையும் அவங்க வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதையும் மறுதலிக்காம அந்த விசுவாசத்துக்காக தன் ஜீவனையே 11 அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் சத்தியமானது, அது உண்மையானது. அதை ஏற்றுக்கொள்ள, அதை ஒத்துக்கொள்வதற்கு, அதை விசுவாசிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறான்னா பிசாசு என்ன பண்ணுறான், அந்த வசனத்தை எடுத்துகிட்டு போயிடுறான். அதனால் நீங்கள் கேட்ட சத்தியத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள், இயேசுவை எப்படி கற்றுக்கொண்டீர்களோ அப்படி நிலைத்திருங்கள்னு பவுல் சொல்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ